வேலன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம வேலன் மாட்டுக்கும் என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியாமல் ரூமில் வந்து கதவை வந்து தாப்பா போட்டுட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. டேய் தம்பி, அடுத்தது ஜானகி வந்துருவாடா. எப்படி வந்து வேலன் ஏதாவது ஒன்று பண்ணி கல்யாணத்தை வந்து திசை திருப்புறதுக்கு அவனால் முடியுமோ அதே மாதிரி ஜானகியும் வந்து சளைச்சவில்லை. முன்னாடி போல் ஜானகி கிடையாது. அவள் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டானா நமக்கு பிரச்சனையாயிடும்டா. கல்யாணத்தையே வந்து திசை திருப்பிடுவா. கொஞ்சம் பார்த்துக்கடா தம்பி. அக்கா, நான் தர்மலிங்கங்க்கா. யார் மூலியமாக அந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரணும்னு எனக்கு தெரியாதா? அவங்க யாருமே வந்து இந்த மண்டபத்துக்குள்ளேயே வர முடியாது. ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்படியா தம்பி, ரொம்ப சூப்பர்ரா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரையும் வந்து வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாண்டியன். என்னக்கா, நம்ம வீட்டு கல்யாணமாக நடக்குது, எல்லாரையும் வந்து முன்ன நின்று வரவேற்றுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தர்மலிங்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லடா விடுறா தம்பி, பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ஆட்டோவில் ஜானகி வந்து இறங்குறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்கள அடிக்கலான்னு ஒருத்தவங்க வந்து போகிறாங்க. கரெக்டாக வந்து நம்ம வள்ளி வந்துடுறாங்க. செங்கல் எடுத்து அப்படியே தூக்கி போடுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இருக்கிற எல்லாரையும் வந்து டிஷிம் பண்ணி கன்னத்துலேயே வந்து பலாருன்னு அடிக்கிறாங்க. நம்ம ரத்தினவேலுக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை. என்னடா அது இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அக்கா பாத்தியாக்கா, நான் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சேன். வேலன் தடுத்துடலாம், இல்லாட்டி வள்ளி தடுத்துட்றா. இவங்க ரெண்டு பேரோட போக்கை வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவங்க அப்பாவை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. நம்ம வள்ளி வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வாங்கம்மா, உங்களை யாரும் வந்து இங்கே தடுக்க முடியாது, நம்ம மாட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரிசையில் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம வள்ளி. உடனே இதை பார்த்தோன்னே என்ன செய்யறதுன்னு தெரில வேதநாய்க்கு. தம்பி பாத்தியா தம்பி, அவள் யாரோ ஒருத்தி போல் இங்கே உட்காந்து கல்யாணத்தை வந்து பார்த்துட்டு போவான்னு நினச்சாலே பிரச்சனை பண்ணி விட்டுருவா. கல்யாணம் நடக்கிற விஷயத்தில் முன்ன உட்கார வச்சா என்ன ஆகும் தம்பி, என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு நம்ம வேதநாயகி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே நான் பார்த்துக்கிறேன்க்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வள்ளி, நீ எதுக்காக உங்கள் அம்மாவை இங்கே கூப்பிட்ட, என்கிட்ட வந்து அனுமதி கேட்ட ஞாபகம் இருக்கா? யாரோ ஒருத்தி போல் வந்து இவ உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணணும் தான் நீ கூப்பிட்ட. அதுதான் நானும் உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன். நீ இப்போ என்றானா ஃப்ரெண்டில் வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கணுங்கிற, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு அந்த இடத்துல ரத்தனவேல் வந்து சொன்னோன்னே, என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, விடுமா, நான் உன் கல்யாணத்தை வந்து மனதளவில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும் தான் நான் இங்கே வந்தேன். மற்றபடி எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. அப்பா, அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுப்பா, நீங்கள் நம்புங்க. அவங்க யாருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பழைய கணக்குமா, அதை பற்றி இப்போ பேசாத, நான் வந்து ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க அங்கேருந்து நம்ம ரத்னவேல். பரவாயில்லம்மா, உன் கல்யாணத்தை பார்த்தா போதும்னு சொன்னோன்னே வில்லன்களும் அப்படியே 3 பேர் வந்து கிளம்புறாங்க. ரஞ்சித், வேதநாயகி, ராமலிங்கம் எல்லாரும் வந்து அங்கேருந்து வந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. பொண்ணு வந்து மணமேடையில் வந்து உட்காடுறாங்க. நம்ம ரேணுகா அவங்க பூஜையெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது போல இருக்குது. அதனால எல்லா பூஜையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி வந்து எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது இன்னமும் மாப்பிள்ளையே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, பொண்ணே கூட்டிகிட்டு வந்தாச்சு, இன்னமும் வந்து மாப்பிள்ளையை காணும்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க ரேணுகாவோட அம்மா. நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்கிறாங்க. தம்பி, உனக்கு எதுக்குப்பா வந்து அவசரம், நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு முத்தையா வந்து சொல்லும்போது, இப்போ என்ன உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? முன்னாடியே கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? என் தங்கச்சி வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, இப்போ உட்காந்து என்ன நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வேதநாயகி இருக்காங்களே அவங்களும் அவங்க தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, வேற ஏதோ பிரச்சனை நடக்குது, அவன் மேடையில் வந்து வரணும், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தாலி கட்டி ஆகணும், இன்னமும் வரமாட்டேங்கிறானா, அவன் எங்கேயும் போயிருப்பானா? சேச்சே, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைக்கா. அவன் எங்கேயும் போனானா நிச்சயம் வந்து வள்ளிக்கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சா அது நிறைவேற்ற முடியாது. அதனால தான் அவன் எங்கேயாவது இங்கே தான் வந்து யோசிச்சுட்டு இருப்பான், என்ன செய்யணுங்கிறது தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க. தம்பி, நீயும் போப்பா முத்தையா கூட அப்படின்னு சொல்லும்போது, முத்தையா, கார்த்தி, அதே மாதிரி நம்ம தர்மலிங்கம் எல்லாரும் வந்து அந்த ரூம் வாசலில் நிற்கிறாங்க. தம்பி வேளா, தம்பி வேளாங்கிற மாதிரி முத்தையா வந்து கதவை வந்து தட்டுறாங்க. கதவு திறக்கிற மாதிரியே தெரில. அவர் வந்து ரெடியாக தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பா வந்து கூப்பிட்றாங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வேலன், கார்த்தி வந்து டப்பு டப்புன்னு கதவை தட்டுறாங்க.
முகூர்த்த நேரம் முடிய போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. 1 மணி நேரம் முகூர்த்த நேரம் குடிச்சு கொடுத்தா இவன் என்ன வரமாட்டேங்கிறான். இவனுக்கு என்ன தெரியாதா? இல்லை என் தங்கச்சியை வந்து ஏமாற்றணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கானா? அப்போனா முகூர்த்த நேரம் வந்து கடந்துரும். இவன் இந்த கல்யாணத்தை வந்து தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சானா என்ன திருப்பியும் வந்து வள்ளி விஷயத்தில் வந்து ஏதாவது ஏடாகுறமாக பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறானா தாலி எடுத்து கட்டிடலான்னு அப்படின்னு கார்த்தி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சோன்னே தம்பி நவுறு தம்பி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து அப்படியே கதவை வந்து எட்டி உதைக்கிறாங்க. கதவு வந்து அப்படியே திறந்துருது. டேய் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் கண்ணா அப்படின்னு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன இந்த முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு வேறு எதுவும் திட்டம் போடலாம் நினைக்கிறியா? அப்படி எதுவும் நினச்சிருந்தேன்னு வச்சுக்கியேன் உன் மனசை வந்து மாற்றிக்க. நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லி வர கோவத்துக்கு நான் அடிக்கணும்னு தான் நினைக்கிறேன். என்னை கோவப்படுத்த வைக்காத, அது உனக்கு நல்லதில்லை. மரியாதையாக இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொன்னேன். ஐயா ஐயா விடுங்கய்யா, அவன் போவான்யா, எங்கேயா போகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பார்க்குறாங்க வேலனை. இப்போ வேலன் வந்து என்ன செய்ய போகிறான்? என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுவானா மாட்டானா? வேலன் தாலி கட்டினா மட்டும்தான் எல்லாமே வந்து நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா ஒரு பக்கம் வந்து என்ன செய்யணுன்னே தெரியாமல் நம்ம வள்ளி மாட்டுக்கும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. மணமேடைக்கு பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. அப்படியே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. இப்போ யாவது வரணும்னு தோணுச்சு. 2 பேர் கையிலையும் வந்து மாலை வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஐயர் உடனே வந்து மாற்றி மாற்றி போடலான்னு பார்க்குறப்ப அவருக்கு மனசே வரல. நம்ம வேலனுக்கு நான் என் கையால் மேடம் கழுத்தில் மட்டும்தான் மாலை போடணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி ரேணுகா கழுத்தில் மனசு இல்லாமல் வந்து மாலையை வந்து வேலன் வந்து அணிகிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் மாறி மாறி மாலையை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போட்டுக்கிறாங்க. இதை பார்த்தோன்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கண்ணீரை வந்து துடைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம வேலன். அந்த இடத்துல சரி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து அந்த அச்சதையை வந்து எடுத்துக்கிறாங்க. சுற்றி வந்து போயிட்டு வந்துடுது. தாலியை வந்து கொடுக்கலான் இருக்கிறப்ப எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன மாதிரி கதைக்களத்தோடு கொண்டு போகிறாங்கன்னு.